வெல்கம் டு துளிரேஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வு 11வது தேர்வு பார்க்குறோம். சோசியல் சயின்ஸ் 9th சோசியல் சயின்ஸோட டெஸ்ட் விளக்கம். சரிங்களா? கேள்வி மற்றும் விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில் தகுதி இருப்பவனை விட தன்னம்பிக்கை இருப்பவன் மட்டுமே வெற்றி சாத்தியமாகிறது. அதனால தன்னம்பிக்கையோட நீங்க படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி என்பது சாத்தியப்படும். சரிங்களா? வாங்க கொஸ்டின் போய் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். முதல் கேள்வி, விச் டெம்பிள் மகாவீராஸ் லைஃப் ஸ்டோரி பெயிண்டட்? சரிங்களா? சோ மகாவீரருடைய வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ள கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாவீரோட வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ள கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ விடை என்ன பார்ப்போம். சித்தனவாசலா, கலிஞ்சமலையா, ஆர் திருப்பதி குன்றமா, ஆர் பானவாலியா? விடை வந்து பாத்தீங்கன்னா சி திருப்பருத்தி குன்றம். விடை சி திருப்பருத்தி குன்றம். சமண காஞ்சி, ஜெயினா காஞ்சி சொல்லக்கூடிய சமண காஞ்சி கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று. பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் தனது சமண மதத்தை சார்ந்தவர். அவர் சமண மதத்தை சார்ந்தவர். அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் அவர் சைவ மதத்திற்கு சைவிஸ்டா மாறி இருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண கோவில்கள் அமைந்திருக்கின்றன. அங்கே அவற்றுள் முக்கியமானது திருப்பதி குன்றம் சமண கோவில். சோ வந்து சமண காஞ்சி அப்படின்றது சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு அதிகமான சமண மதத்தை சேர்ந்த கோவில் அங்கே இருந்திருக்குது. சோ மகேந்திரவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவரு பாத்தீங்கன்னா சமண மதத்தை சார்ந்தவர். பட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய அப்பர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தாக்கத்தால அவரு சைவ மதத்துக்கு அவரு தன்னை மாத்திக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடைவரை கோவில்கள் எல்லாமே வந்து கட்டப்பட்டது. மகேந்திரவர்மன் தான் ஃபேமஸ். இதுனா மண்டகப்பட்டு குடைவரை கோவில். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, which of the following is not 3 principles of Jainism? சமண மதத்தின் முக்கியமான 3 கொள்கை அல்லாததை தேர்ந்தெடுக்கும். 3 கொள்கை அல்லாத சமண மதத்தில் இதுல எதிர்க்கு கேட்கிறாங்க. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை, நல்லெண்ணம். விடை வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணம். சரிங்களா? விடை டி நல்லெண்ணம். சோ இவருடைய நன்னம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, மகாவீரரின் போதனைகளில் ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல். இதுதான் வந்து ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல். இரண்டாவது நல்ல அறிவு, ரைட் நாலேஜ். என்னன்னா கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வது. படைத்தவனின்றி உலகம் இயங்கி வருகிறது. அனைத்து பொருட்களும் ஆன்மா உண்டு என்ற கருத்துக்களை ஏற்பது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரைட் டு நாலேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு. ரைட் டு ஆக்ஷன், நன்னடத்தையில் வந்து ஒரு 5 கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதை கடைபிடிக்கணும். என்னன்னா அஹிம்சா, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தல் ஆகாது. ஹானஸ்டி, நேர்மையுடன் இருப்பது. கைண்ட்னஸ், கருணை மனம் கொண்டுள்ளது. ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையுடன் இருப்பது. நாட் கவெக்டிங் ஆர் டிசைரிங் திங்ஸ் பிலாங்கிங் டு அதர்ஸ், பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாவீரோட 5 நன்னடத்தை கருத்துக்கள். தேர்ட் கொஸ்டின், which of the following ruler not patronized Jainism? பின்னோரும் எந்த ஆட்சியாளர் சமண மதத்தை ஆதரிக்கவில்லை? காரவேலா, சந்திரகுப்தா மௌரியா, குலச்சிரையார் அண்ட் தனநந்தா. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலச்சிரையார். விடை சி குலச்சிரையார். வட இந்தியாவில் இந்த புதிய மதத்திற்கு ஜெயினிசத்துக்கு தனநந்தர், சந்திரகுப்த மௌரியா, காரவேலன் போன்ற அரசர்களின் ஆதரவு கிடைத்தது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்திலும் மேற்கு இந்தியாவிலும் சமண மதத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் கர்நாடகாவில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து ஜெயினிசத்துக்கு இருந்திருக்குது. சோ ஃபோர்த் கொஸ்டின், the tallest Jaina statue in India located in which state? So இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிகவும் உயரமான சமண சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். விடை வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. விடை பி கர்நாடகா. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிரவண பெலகுலா, பாகுபலின் இருக்கக்கூடிய அந்த பாகுபலி சிலை தான் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன கோமதீஸ்வரர் சிலை. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான 57 அடி மிக உயரமான சமண சிலை இதுவே ஆகும். சரிங்களா? 5வது கேள்வி, choose the incorrect pair from the following. பின்வருவனவற்றில் தவறான இணையை தேர்வு செய்யவும். சோ திகம்பராஸ், ஸ்கைக்லாட். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு திகம்பரல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு இருந்து இதுல ஜெயினிசத்துல 2 பிரிவுகள் இருந்து திகம்பரா அண்ட் வந்து ஸ்வேதம்பரான்னு சொல்லிட்டு. சோ அதான் மகாயானா அண்ட் ஹீனயானு 2 பிரிவா பிரிஞ்சு வரும். அதுல திகம்பராஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடையா என்ன
உடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க திசையவே ஆடையாக உடுத்தியவர்கள், ஸ்கை கிளாட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஹீனயானா வந்து பாத்தீங்கன்னா லெசர் வெஹிக்கிள், அவங்க சிறிய பாதையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ரைட், ரொம்ப கடுமையான பாதை இல்லாம சிறிய பாதையை ஃபாலோ பண்ணாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா மகாயானா கிரேட்டர் வெஹிக்கிள், மகாயானம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சில கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க. ரைட், ஸ்வேதம்பராஸ். சரிங்களா? ஸ்வேதம்பராஸ் என்னன்னா ஹாப் நெக்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அரையாடை உடுத்தியவர் சொல்றாங்க. இதுல தவறா என்னன்னா உங்களுக்கு டி தான் இருக்கு. என்ன ஸ்வேதம்பராஸ் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிற ஆடை உடுத்தியவர். சரிங்களா? ஒயிட் கிளாத் சொல்லுவாங்க, வெண்ணிற ஆடை. சோ இங்க வெண்ணிற ஆடைய உடுத்திருப்பாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேதம்பராஸ் அண்ட் திகம்பராஸ்குள்ள வித்தியாசம். சரிங்களா? சோ ஹீனயானா மகாயானான்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திஸ்டோட 2 பிரிவு. சரிங்களா? புத்திஸ்டோட 2 பிரிவு. So sixth question, choose the textile center which is not mentioned in Arthashastra. So அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்ட துணி உற்பத்தி மையம் அல்லாததை தேர்ந்தெடு. அப்ப அர்த்தசாஸ்திரால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணி உற்பத்தி மையம் சொல்லி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பனாரஸ், பெங்கால், அசாம், காஞ்சிபுரம். சோ வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி கிடையாது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி. அப்ப வேற என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பனாரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காசி, அண்ட் வங்கான்னு சொல்லக்கூடிய பெங்கால், காமரூபா அசாம் அப்படின்னா காமரூபா. சரிங்களா? அசாம் அப்படின்னா காமரூபா, அசாம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. இதெல்லாமே டெக்ஸ்டைல் சென்டர்ஸ். எதுனா உங்களுக்கு காசி, வங்காளம், காமரூபா அண்ட் மதுரை. So seventh question, who is known as கௌடுல்யா? கௌடுல்யர் என்று அறியப்படுபவர் யார்? விஷ்ணுகுப்தா, சந்திரகுப்தா, சாணக்கியா, ஏஆர்சி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்சி. இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா, ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியா, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கௌடில்யர் தான் மென்ஷன் பண்ணது, அப்படிதான் அறியப்படுறார். So eighth question, during the region of which of the following king Pataliputra become Maurya capital? பின்வரும் எந்த அரசரின் காலத்தில் மௌரிய தலைநகர் பாடலிபுத்திரமாக மாறியது? சோ யார் இருக்குன்னா பிந்துசாரா, சந்திரகுப்தா, அஜாத் சத்ரு, பிம்பிசாரா. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா அஜாத் சத்ரு. ஜி சி அஜாத் சத்ரு. So ninth question, choose the incorrect pair from the following. சோ வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் நோட்டிலிருந்து தவறான இணையை தேர்வு செய்யவும். மகாமாத்யாஸ் மினிஸ்டர்ஸ், சம்ஹர்த்தா பர்சன் இன் சேஞ்ச் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி, ஸ்தானிகா மாவட்ட நிர்வாகம், கோபர் 5 முதல் 10 கிராமங்களின் நிர்வாகி. சோ இதுல உங்களுக்கு ஏ வந்து தவறா மேட்ச் ஆயிருக்கு. ஏ மகாமாத்ரியாஸ் அப்படின்னா மினிஸ்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய செக்ரட்டரி, செயலாளர்கள். சரிங்களா? அவருடைய செயலர்கள் செக்ரட்டரிஸ், அவருடைய பிஎன் சொல்லக்கூடிய செக்ரட்டரி. சரிங்களா? So 10th question, the United Nations Organization UNO was formed on A 26th December 1945, B 24th October 1945, C 10th December 1945, D 25th October 1945. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24th October 1945, B ஆப்ஷன். விடை B ஆப்ஷன். So 11th question, 11வது கேள்வி, how many articles in the Universal Declaration of Human Rights? மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? விடை வந்து பாத்தீங்கன்னா சி 30 உறுப்புகள் உள்ளன. இந்த ரிப்போர்ட், மனித உரிமை அறிக்கை ரிப்போர்ட் என்ன சொல்லுனா, சுதந்திரத்துக்கான உரிமையை உறுதி செய்வதோடு குடிமை, அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு உரிமைகளையும் தருகிறது. So it guarantees freedom of expression as well as civil, political, social, economic and cultural rights. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா UNO வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ரைட்ஸ் கொடுக்குது. 12th question, in which year Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act was passed? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? பி 2007ஆம் ஆண்டில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் சட்டம் 2007ல இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை, தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டபூர்வ வேண்டுகோள் ஆகும். சட்டபூர்வமான ஒரு வேண்டுகோள் ஆகும். 13வது கேள்வி, as per UNO a child is a person who has not completed the age of dash years. ஐக்கிய நாடுகள் சபை எந்த வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? சோ 18, பி 18. இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் பிரிவு 25இல் காணப்படுகிறது.
இக்கொள்கைகளின் அடிப்படையில் ஐநா சபை 1989 ஆண்டு நவம்பர் 20 அன்று 1989 ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. 14th question, choose the incorrect pair from the following. So பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்வு செய்யவும். 1924 1924 வைக்கம் டெம்பிள் என்ட்ரி, வைக்கம் கோவில் நுழைவு, இது சரியான இணை. 1925 சுயமரியாதை இயக்கம், இதுவும் சரியான இணை. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம், தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம், இதுவும் சரியான கூற்று. 2008 மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம், இது தவறானது. இது பார்த்தீங்கன்னா 2005 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்றப்பட்டது. சோ விடை டி, விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. சோ பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை, பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களுக்கு பெண்களுக்கும் உரிமை உள்ளது என்று சட்டத்தை இயற்றியது. பெண்களுக்கும் உரிமை உள்ளது என்று சட்டத்தை இயற்றியுள்ளது. மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கும் சம உரிமையினை அளித்தது இந்த சட்டம். So 15வது கேள்வி, which of the following is not a contribution of Ambedkar to laborers? பின்வருவனவற்றுள் தொழிலாளர் நலனில் டாக்டர் B.R. அம்பேத்கரின் பங்களிப்பு அல்லாதது எது? பங்களிப்பு அல்லாதது எது? A reduction in factory working hours, இது வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. Commercial Establishment Act, Commercial Establishment Act, இது மட்டும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாரு. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா B. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா Employment Exchange in India, அதுக்கும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. Employees State Insurance, இதுக்கும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா தொழிற்சாலைகளின் வேலை நேரம் குறைப்பு, இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டு கழகம், இவை அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பேத்கர் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாரு. எக்ஸப்ட் பி, வணிக நிறுவன சட்டம். சோ அம்பேத்கரோட பங்களிப்புகள் என்னென்ன, ரிமைனிங் என்னென்ன பார்ப்போம், வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. சோ தொழிற்சாலை வேலை நேரம் குறைப்பு பார்த்தாச்சு. தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டு கழகம் ESI, தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி, இது அனைத்திலும் பாத்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் பங்களிப்பு அளிச்சிருக்கார். சோ 16வது கேள்வி, which article ensures equal wages to male and female workers for equal work? இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசமைப்பு பிரிவு எது? சோ இந்த ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. எதுனா விடை A 39. டி, இந்த 39D ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம வேலை சம ஊதியத்தை கொடுக்கிறதுக்கு இது வழிவகை செய்கிறது. 39F வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழ்வதற்கு வழி செய்கிறது. 39E வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களின் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லுது. 39C வந்து பாத்தீங்கன்னா செல்வங்கள் ஒரே இடத்துல டம்ப் பண்ணி குவியாம இருக்கிறதுக்கு இது வழிவகை செய்கின்றது. 17வது கேள்வி, so the rights of every man are diminished when the rights of one man are threatened, said by whom? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? MK காந்தியா, B.R. அம்பேத்கரா, அப்ரஹாம் லிங்கனா, இல்ல ஜான் F. கென்னடியா? விடை வந்து ஜான் F. கென்னடி. 18வது கேள்வி, which of the following is not a hotspot in India? Eastern Ghats, Sundaland, Indo-Burma region, Himalayas. So விடை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். An ecological region that has lost more than 70% of its original habitat is considered a hotspot. ஒரு சூழலியல் பிரதேசத்தில் 70% மேலாக ஓரினம் சுயமான வாழ்விடத்தை இழந்து விடுமேயானால் அவ்விடம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய வளமையங்களாக ஹாட்ஸ்பாட் கருதப்படுகிறது. இந்தியாவின் இமயமலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்தோ பர்மா பிரதேசம், சுந்தா நிலப்பகுதி போன்றவை வள மையங்களாகும். உலகில் 34 இடங்கள் உயிரினப்பன்மை தகுதி வளமையங்களாக கருதப்படுகிறது. 19வது கேள்வி, நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதியானது பின்வருவற்றுள் எதனை உள்ளடக்கியது? சோ क्वेश्चन என்னன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர்
பயோம்ஸ் இன்க்ளூடட். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ் கேட்டிருக்காங்க, உள்ளடங்கி கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் ரிவர்ஸா இல்ல ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வெட்லாண்ட்ஸா இல்ல லேக்ஸ் பாண்ட்ஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸா ஆர் லேக்ஸ் பாண்ட்ஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வெட்லாண்ட்ஸா. சோ ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்களா, ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகளா இல்ல ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்களா. சோ நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதி அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டி ஆன்சர் ஏ. ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியதான் வந்து பாத்தீங்கன்னா நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதி. விடை டி. சோ ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தொகுதி நீரின் கொள்ளளவு, நீரோட்டம், ஆக்சிஜன் அளவு, வெப்பநிலை ஆகிய உயிரற்ற காரணிகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. இதுனா ஃப்ரெஷ் வாட்டர் பயோம் நன்னீர் பல்லுயிர் தொகுதி. இதில் அல்லி, தாமரை, பாசியின தாவரங்கள் வளர்கின்றன. ஆமை, முதலை மற்றும் மீன் இனங்கள் இத்தொகுதியில் காணப்படுகின்றன. சோ 20வது கேள்வி, கேண்டர்பர்க் இன் நியூசிலாந்து பிலாங்ஸ் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங். நியூசிலாந்தில் அமைந்துள்ள கேண்டர்பர்க் பின்வரும் எவ்வகை சார்ந்தது? டிராபிக்கல் சவானா பயோம்ஸா இல்ல டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸா, டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸா இல்ல துந்திரா பயோம்ஸா? வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி, மித வெப்பமண்டல புல்வெளி, துந்திரா பல்லுயிர் தொகுதி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ், மித வெப்பமண்டல புல்வெளி. 21 சூஸ் தி இன்கரெக்ட் பேர். Choose the incorrect pair from the following. Ferraris, North America, Stephes, Eurasia, Pampas, Argentina and Uruguay, World, South America. So விடை வந்து பாத்தீங்கன்னா World South America. என்ன World வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால இருக்காது. So World வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும், சரியா? தென் ஆப்பிரிக்கால இருக்கும். 22வது கேள்வி, சூஸ் தி கரெக்ட் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங். பின்வருவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். டவுன்ஸ் ஆஸ்திரேலியா, மஞ்சூரியன் சைனா, மலைக்காடுகள் ரெயின் ஃபாரஸ்ட், லப்போச்சா, ஆல்ஜியாபு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான பேர் தான். விடை வந்து பாத்தீங்கன்னா டி. விடை டி, அனைத்தும் சரியான இணைகள். ரெமனி வந்து பாத்தீங்கன்னா சில பார்த்துப்போம். பெரேரி ஆல்ரெடி பார்த்தோம், வட அமெரிக்கா, ஸ்டெஃபி யூரேசியா பார்த்தோம், பம்பாஸ் அர்ஜென்டினா மற்றும் உருகுவே அதுவும் பார்த்தாச்சு, வெல் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தாச்சு, டவுன்ஸ் ஆஸ்திரேலியா பார்த்தாச்சு, கேட்டன்பர்க் நியூசிலாந்து, மஞ்சூரியன் சைனா. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்வெளியை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 23வது கேள்வி, which of the following is not a major component of ecosystem. பின்வருவனற்றுள் சூழ்நிலை மண்டலத்தின் முக்கிய கூறுகள் அல்லாததை தேர்வு செய்ய. முக்கிய கூறுகள் அல்லாததை தேர்வு செய்ய. பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், அபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், எனர்ஜி ஃப்ளோ, டிராபிக் லெவல்ஸ். சோ வந்து உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள், ஆற்றல் ஓட்டம், ஆற்றல் மட்டம். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் மட்டம். விடை ஆற்றல் மட்டம். 24வது கேள்வி, how many biosphere reserves in India? இந்தியாவில் எத்தனை பல்லுயிர் காப்பகங்கள் உள்ளன? 18. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ 18. சோ உயிர்கோள காப்பகங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா ஒரு சிறப்பு சுற்றுச்சூழலை மண்டலம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் a special ecosystem or specialized environment with flora and fauna that require protection and nurturing. So biosphere reserves in India மொத்தம் 18 இருக்கு. அது என்னன்னு பாப்போம். ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குளிர் பாலைவனம், கோல்ட் டெசர்ட். உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய நந்தா தேவி, உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய நந்தா தேவி. சிக்கிம்ல இருக்க கஞ்சன்ஜங்கா, அசாம்ல இருக்கக்கூடிய மொனாஸ் திப்ரு சைகோவா, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாங் திபான் அண்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச், குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் அண்ட் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பச்மாரி பன்னா, மேகாலயில் இருக்கக்கூடிய நோக்ரேக், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அச்சன்கர், அமர்கண்டக், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ், நீலகிரி, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருக்கக்கூடிய அகஸ்திய மலை, சிமிலிபால் ஒடிசால இருக்கு, ஆந்திர பிரதேசல சேஷாச்சலம் இருக்குது, தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் கிரேட் அந்தமான் நிக்கோபார். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. மொத்தம் 18 இருக்குது. 25வது கேள்வி, the term virtual water was introduced in 1990 by whom? மறைநீர் எனும் பதம் 1990ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை வந்து பாத்தீங்கன்னா பி டோனி ஆலன். டோனி ஆலன். மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் என அழைக்கப்படுகிறது.
மறைநீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக ஒரு பொருட்கள் இந்தியாவிலிருந்து வேறு நாடுக்கு வணிகம் செய்யப்படும் போது அந்த பொருளோடு மறைமுகமாக அவற்றிற்காக செலவிடப்படும் நீரும் அதனுடன் செல்கிறது. இதுவே மறைநீர் எனப்படுகிறது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, அது பாத்தீங்கன்னா ஒரு நெல், அரிசி, இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றோம்ல. சோ அது விளைவிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவைப்படுது. அப்போ அதை விளைவிச்சு அதை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல நம்ம வியாபாரம் பண்றோம், ட்ரேட் பண்றாங்கல்ல. சோ அப்போ அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இந்த எவ்வளவு ஆச்சோ அந்த நீர், ஒரு அரிசி வந்து பாத்தீங்கன்னா விளையிறதுக்கு எவ்வளவு தண்ணி ஆகும், இது எல்லாமே சேர்த்து அங்க போறதுக்கான கான்செப்ட் தான். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மறைநீர் சொல்றாங்க. உலக அளவில் அதிகமாக இந்தியா நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ளது. உலகின் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது. 26வது கேள்வி, ரிவர் காவேரி இஸ் third largest river in South India. Its length is. தென்னிந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஆறான காவேரியின் நீளம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. 765 கிலோமீட்டர் காவிரியோட நீளம். காவேரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளன. காவேரி ஆறு உற்பத்தியாகும் இடம் ஆரிஜின் எங்கனா தலக்காவேரி. இட் இஸ் லொகேட்டட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது தலைக்காவேரி. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள மடிக்கேரி அருகே உள்ள பிரம்மகிரி மலையில் தலைக்காவேரி அமைந்துள்ளது. தட்சிண கங்கை அல்லது தெற்கின் கங்கை என்று அறியப்படுகிறது. காவேரி பாயும் மாநிலங்கள் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி. காவேரி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. 27வது கேள்வி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இஸ் மோஸ்ட்லி டிபெண்டன்ட் ஆன். தமிழக வேளாண்மை பெரும் அளவிற்கு எதை நம்பியுள்ளது, எந்த பாசனத்தை நம்பியுள்ளது, எந்த நீரை நம்பியுள்ளது? கிரவுண்ட் வாட்டரா, ரெயின் வாட்டரா, ரிவர் வாட்டரா, லேக்ஸா? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர். தமிழக வேளாண்மை பெரும் அளவிற்கு நிலத்தடி நீரை நம்பியுள்ளது. 28வது கேள்வி, தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் an autonomous body constituted on. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் அமைக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டை கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா 12 அக்டோபர் 1993, 12 அக்டோபர் 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இட் இஸ் அட்டானமஸ் பாடி. இந்த அமைப்பு ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. இந்த அமைப்பு ஒரு தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பொறுப்பேற்றுள்ளது. 29வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வருவனவற்றில் உள்ள கூற்றுக்களை காண்க. தி காவலன் SOS ஆப் இஸ் லான்ச்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு for public use during emergencies. ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலியை தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா anyone இந்த இடத்துல anyone in a critical situation, not only women, can easily and directly access the state police control room using this app. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இச்செயலின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள இயலும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 2 ஸ்டேட்மெண்ட்மே சரிதான். விடை வந்து போத். 30வது கேள்வி, மகோபூதி டெம்பிள் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? மகோபோதி கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட். விடை வந்து பாத்தீங்கன்னா சி, பீகார். மகோபோதி கோவில் பீகாரில் அமைந்துள்ளது. கௌதம புத்தர் மெய்யறிவு அடைந்த இந்த இடம் இன்றைய பீகாரில் உள்ள புத்தகயா ஆகும். இது மகாபோதி கோவில், மகாபோதி டெம்பிள் என்று அழைக்கப்படுகிறது. கிமு 567 கபிலவஸ்து தற்போது நேபாளத்தில் உள்ளது. அருகில் உள்ள லும்பினி என்ற வனத்தில் பிறந்தார். இவர் இயற்பெயர் சித்தார்த்தர். சாக்கிய இனத்தை சேர்ந்தவர் என்பதால் இவரை சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். கிமு 487 தனது 80வது வயதில் குஷிநகரில் பரிநிர்வாணம் அடைந்தார். 31வது கேள்வி, which of the following one is not a teachings of Buddhism? 4 great truths, attainment of nirvana, noble 8
ஃபோல் பாத். சோ பின்வருவனற்றுள் பௌத்தத்தின் போதனை அல்லாததை தேர்வு செய்க. 4 பெரும் உண்மைகள், நிர்வாணம் அடைதல், உன்னதமான எண் வழிப்பாதை, 3 ரத்தினங்கள். சோ இதுல வடி வந்து பாத்தீங்கன்னா 3 ரத்னாஸ், 3 ரத்தினங்கள் தான். சோ இது ஜெயினிசத்தோடது. சோ புத்தரின் எண் வழி பாதைகள், சரிங்களா? எண் வழி பாதை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் வியூஸ், நன்னம்பிக்கை. இரண்டாவது ரைட் ஆஸ்பிரேஷன்ஸ், நல்ல ஆர்வம். மூன்றாவது ரைட் ஸ்பீச், நல்ல நற்பேச்சு. நான்காவது ரைட் ஆக்ஷன், நற்செயல். ஐந்தாவது ரைட் லைவ்லிஹுட், நல்ல வாழ்க்கை முறை. ஆறாவது ரைட் எஃபோர்ட், நன்முயற்சி. ஏழாவது ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்ல சிந்தனை, நற்சிந்தனை. எட்டாவது ரைட் கண்டம்ப்ளேஷன் ஆர் மெடிடேஷன், நல்ல தியானம். இந்த எண்வழி பாதையை வந்து பாத்தீங்கன்னா புத்தர் சொல்லியிருக்காரு. 32வது கேள்வி, which of the following is not a pressure group? which of the following is a not a pressure group? பின்வருவனவற்றில் எது அழுத்த குழு அல்ல? எது அழுத்த குழு அல்ல? ஆல் இந்தியா கிசான் சபா, தமிழ் சங்கம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். விடை வந்து பாத்தீங்கன்னா டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். இந்தியாவில் உள்ள அழுத்த குழுக்கள் சில எடுத்துக்காட்டுகள். இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு ஃபிக்கி, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITTUC, அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், அகில இந்திய மாணவர் சம்மேளனம், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாகா சங்கம், தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சோவோ அந்தலோன். இவை அனைத்தும் அழுத்த குழுக்களாகும். 33வது கேள்வி, which of the following is not a public sector company? NLC, SAIL, BSNL, அசோக் லைலாண்ட். விடை வந்து பாத்தீங்கன்னா டி, அசோக் லைலாண்ட். 34வது கேள்வி, which of the following rulers set up employment bureau during medieval period? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஃபெரோசா துக்லா. இடைக்காலத்தைச் சேர்ந்த எந்த மன்னர் வேலைவாய்ப்பு பணியகத்தை அமைத்தார்? ஃபெரோசா துக்லக். ஃபெரோசா துக்லக் உருவாக்கிய மற்ற துறைகள்: திவானை கைராத், பெண்கள் விதவை ஆதரவு துறை, திவானை பந்தகன், அடிமைகள் துறை. சோ இவருடைய காலகட்டத்தில் தான் அதிகமான அடிமைகள் இருந்தாங்க, 1,80,000 அடிமைகள். சாராய்ஸ் ரெஸ்ட் ஹவுசஸ், சாராய் ஓய்வு விடுதி, வணிகர்கள் மற்றும் பிற பயணிகளின் நலனுக்காக சாராய் விடுதிகள் அமைக்கப்பட்டது. 35வது கேள்வி, இருவேலப்பட்டு வில்லேஜ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்லாட்டர் வில்லேஜ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு? ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் இருவேல்பட்டு கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர். விடை வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸ்லேட்டர் கிராமம், இருவேலப்பட்டு கிராமம் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் முதலில் தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்வதற்காக இந்த கிராமத்திற்கு 1916ஆம் ஆண்டு சென்றார். அதனால் இந்த கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்று அறியப்படுகிறது. 36வது கேள்வி, when was RBI nationalized? ரிசர்வ் வங்கி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? விடை 1949 சி. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பட தொடங்கியது. 1937 இருந்து நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகிறது. ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் ரூபாய் 19 லட்சம் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் உள்ளது. 37வது கேள்வி, which of the following is the currency of Malaysia? பின்வருவனவற்றில் மலேசியாவின் நாணயம் எது? ரூபாய், ரிங்கிட், யுவான், யென். விடை வந்து ரிங்கிட் பி. நாடுகள் கரன்சி, சரிங்களா? நாடுகள் மற்றும் செலாவணி: இந்தியா ரூபி, இங்கிலாந்து பவுண்ட், யூரோப்பியன் யூனியன் யூரோ, கனடா டாலர், ஜப்பான் யென், சைனா யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ரூபி, ஸ்ரீலங்கா ரூபி. சோ இவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டில் என்னென்ன கரன்சி எந்த நேம்ல யூஸ் பண்றாங்க இருக்குது. இதுவும் சில டைம் கேள்விகள்ல கேட்டுக்கிறாங்க. 38வது கேள்வி, 38 question, which of the following is excavation site associated with town of Sulaiman? பின்வருவனவற்றில் சிலைமான் என்ற ஊருடன் தொடர்புள்ள அகழ்வாய்வு செய்யும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ கீழடி, சிவகலை, அதிர்ச்சநல்லூர், வெங்கக்கோட்டை. ஆக்சுவலா இது எங்க இருக்குன்னா கீழடி. இது மதுரையிலிருந்து
ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. சோ சிலைமான் ஊருக்கு பக்கத்துல கீழடி இருக்குது. 39வது கேள்வி, when was all important and major banks were nationalized in India? இந்தியாவில் முக்கியமான மற்றும் பெரிய வங்கிகள் அனைத்தும் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 1969 சி. விடை சி 1969 இந்தியாவில் உள்ள அனைத்து பெரிய வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டன. 40வது கேள்வி, 1 ரூபி and 2 ரூபி நோட்ஸ் were first printed in India. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதலில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் எப்போது அச்சிடப்பட்டது? சோ 1917ஆம் ஆண்டு முதலில் அச்சிடப்பட்டது. 1935ஆம் ஆண்டு பணப்பொறுப்பு அனைத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது இந்திய ரிசர்வ் வங்கி. 1940 மீண்டும் 1 ரூபாய் நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. 1947ஆம் ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இந்தியாவில் இருந்தது. சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. சுதந்திரத்துக்கு பின்னர் இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. 41வது கேள்வி, who has the authority to decide the value of currency to be printed? அச்சிடப்படும் நாணயத்தின் மதிப்பை தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சோ யாருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அச்சிடப்படும் நாணயத்தின் மதிப்பை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளது. 42வது கேள்வி, the Deccan Sultanates were captured by which of the following முகல் ரூலர்? டெக்கான் சுல்தான்கள் பின்வரும் எந்த முகலாய ஆட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டனர்? சரிங்களா? சோ இதுல யாருன்னா அக்பர், பாபர், அவுரங்கசீப், ஜஹாங்கீர். ஆப்வியஸா நமக்கு தெரியும் அது யாருன்னா அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவுரங்கசீப். தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் எப்படின்னா உங்களுக்கு 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தக்காணத்தில் டெக்கான்ல ஒரு 5 சுல்தானிகள் உதயமாயின. எங்க இருந்து அப்படின்னா பாமினி கிங்டம், பாமினி பேரரசு இருக்கும். பாமினி பேரரசு. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 கிங்டம் தனித்தனியா பிரிஞ்சு போவாங்க. முதல்ல ஒன்னா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவாங்க. அதுல யார் யாரு பாத்தீங்கன்னா விஜயப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பெரார் அண்ட் பிடார். சரிங்களா? சோ பெரார் அண்ட் பிடார். சோ இதுல பிடார் அண்ட் கோல்கொண்டா வந்து பாத்தீங்கன்னா பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பிடார் அண்ட் பிரார். சோ இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு போயிருவாங்க. ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியா தனியா பிரிச்சு போயிருவாங்க. ஒவ்வொரு அரசுகளா தனியா பிரிச்சு போயிருவாங்க. தென் என்ன ஆகுதுன்னா இதுல பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வைஸாவும் நிலப்பரப்பு அளவுனா ரொம்ப பெருசுனா பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா இந்த ரெண்டு தான் வந்து எக்கனாமிக்கலா ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வைஸா எல்லாமே பெரிய ஒரு இடம் சொல்லலாம். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு அரசாங்கம். இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்கொண்டா பிஜப்பூரை அவுரங்கசீப் வந்து 1660ல அவர் கேப்சர் பண்ணிவாரு. சோ விடை பாத்தீங்கன்னா அதுல அவுரங்கசீப். 43வது கேள்வி, the territorial expansion of Cholas began under யாரோட ஆட்சி கீழே சோழர்களோட பிராந்தியம் வந்து விரிவாக்கத்துக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்டெண்ட் ஆட்சி கேட்டிருக்காங்க. யாருன்னா ராஜேந்திர சோழர். விடையா முதலாம் ராஜேந்திரன். இவர் பிரிவுல வந்து உங்களுக்கு சோழர்கள் ஆட்சி மிகப்பெரிய விரிவாக்கத்துக்கு உண்டானது. அது என்னன்னு பார்ப்போம். முதலாம் ராஜராஜ சோழன் தன்னுடைய படைகளை வடகிழக்கு இந்தியா வடகிழக்கு இந்தியாவில் கங்கை நதி வரை நடத்தி சென்றார். கங்கை நதி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. தென் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கப்பற்படைகளை ஸ்ரீ விஜய சைலேந்திரா அரசுக்கு எதிராகவும் கடாரம் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு பகுதி மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவும் நடத்தி சென்றார், அனுப்பி வைத்தார். இதனால் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என்ற பட்டத்தை ராஜராஜ சோழன் பெற்றார். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் ராஜராஜனா இதனாலதான் சொல்றாங்க. ஸ்ரீலங்கா சோழ பேரரசு ஒரு மாகாணமாக சில பத்தாண்டுகள் சொல்லக்கூடிய சில பத்தாண்டுகள் யாரோட கண்ட்ரோல் இருந்து சோழாசோட கண்ட்ரோல் இருந்து. எஸ்பெஷலி உங்களுக்கு ராஜராஜ சோழன் ஆல்சோ அவரோட பையன் ராஜேந்திர சோழன் கையில கொஞ்ச காலம் அவங்களுடைய ஆட்சி கீழே ஸ்ரீலங்கா இருந்தது. 44வது கேள்வி, when was the Chola Empire started to decline? சோழ பேரரசு எப்போது வீழ்ச்சி அடைய தொடங்கியது கேட்டிருக்காங்க. சோ எப்போது வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னா 13ஆம் நூற்றாண்டு. சோ 13th century வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோழ பேரரசு வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆக தொடங்கிச்சு. கடைசி சோழ பேரரசர் 3ஆம் ராஜேந்திரனுக்கு பின்னர் கிபி 1279 சோழ பேரரசு முற்றிலும் விழுந்தது. The last known Chola emperor was Rajendra III. The empire died out in 1279 AD.
45வது கேள்வி, வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் தி ஹொய்சாலா கிங்டம்? ஹொய்சாலா சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வேலூர், ஹெலிபிடோ, தேவகிரி, வாரங்கல். வேலூர் தான் உங்களுடைய தலைமையிடம். சரிங்களா? தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர். சோ வடக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடுல, சவுத் சைடுல வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னா உங்களுக்கு டெல்லி சுல்தானேட் வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சியடையும் போது விஜயநகர கிங்டம் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாமணி கிங்டம் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிங்டத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நார்த்தன் சைடுல ஹொய்சாலா கிங்டம், சரிங்களா, அவங்க இனிஷியலா என்ன பண்றாங்க, உங்களுக்கு வேலூரையும் பின்னர் ஹலபேருவையும் தலைநகராக கொண்ட ஹொய்சாலர்கள் அரசு அமைந்திருந்தது. சோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா வேலூர், தென் வந்து பாத்தீங்கன்னா ஹலபேருவை அவங்க தலைநகரா கொண்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசு இன்றைய கர்நாடகா மாநிலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டேட்ல வந்து மொத்தமும் உள்ளடக்கியா இருந்தது. சோ அது ஃபுல்லா இருந்தது. இதுல காக்கத்தியாஸ் வந்து வாரங்கல்ல இருந்து தெலுங்கானாவை ஆட்சி செய்தனர். இந்த காலகட்டத்துல காக்கத்தியர்கள் வாரங்கல்ல இருந்து தெலுங்கானாவை ஆட்சி செய்தனர். சோ 46th question, கல்கத்தி பரணி அண்ட் மூவருலா belongs to which period? கலிங்கத்து பரணியும் மூவருலாவும் எந்த காலத்தை சேர்ந்து கேட்டிருக்காங்க. தெரியும், சோழா பீரியட், சோழா காலகட்டத்தை சேர்ந்தது. சோழர்கள் காலம் குறிப்பிட தகுந்த பண்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு சகாப்தமாகும். சரிங்களா? The Chola period was an era of remarkable cultural activity. Then இந்த நூற்றாண்டில் முக்கியமான இலக்கியங்கள் எழுதப்பட்டன. இந்த நூற்றாண்டில் எப்பனா 13th centuryல 13ஆம் நூற்றாண்டில் 13th centuryல முக்கியமான இலக்கியங்கள் எழுதப்பட்டன. அது என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நன்கு அறியப்பட்ட செவ்வியல் புலவரான கம்பர் தமிழில் ராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் செய்தார். இதை போலவே சேக்கிலாரின் பெரிய புராணமும் சிதம்பரம் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதே போல் கலிங்கத்து பரணியும் மூவருலாவும் சிறந்த படைப்புகளாகும். ஒரு படைப்புகளாகும். கேட்கலாம், என்ன கேட்பாங்க உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ், கம்பர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராமாயணத்தை எந்த கோவில்ல வந்து அரங்கேற்றம் பண்ணாருன்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா சேக்கிலார் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணத்தை எந்த கோவில்ல அரங்கேற்றம் பண்ணாருன்னு கேட்கலாம். சோ கொஸ்டின் வந்து அந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 47வது கேள்வி, வர்க்காரி சம்பத்ராயம் belongs to which state? தமிழ்நாடு, கர்நாடகா, ஹைதராபாத், மகாராஷ்டிரா. விடை வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இடைக்காலத்துல ஏற்பட்ட பக்தி இயக்கத்தின் காரணமாக பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாகின. சோ இதுல மெயின் என்ன பார்க்க போனீங்கன்னா வித்யாராணியர் போன்ற குருக்களின் அல்லது சமய தலைவரின் பெயரில் மடங்கள் நிறுவப்பட்டன. தென் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சைவ சித்தாந்தம், கர்நாடகத்தில் வீர சைவம் போன்ற சைவ இயக்கங்களும் உருவாகின. சைவ சித்தாந்தம், கர்நாடகத்தில் வீர சைவம் போன்ற இலக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகின. இன் 14th century மகாராஷ்டிரத்தில் விதோபாவின் பக்தர்களால் உருவாக்கப்பட்ட வர்க்கரி சம்பிரதாயா எனும் இயக்கம் 14ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது. 14ஆம் நூற்றாண்டுல மகாராஷ்டிரத்துல வர்க்காரி சம்பிரதாய என்ற ஒரு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா எழுச்சி பெற்றது. 48வது கேள்வி, ஃபால்கெட்டிங் இஸ் தி பார்லிமெண்ட் ஆஃப்? ஃபால்கெட்டிங் என்பது எந்த நாட்டின் பாராளுமன்றம்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஃபால்கெட்டிங்னா டென்மார்க்கோட பாராளுமன்றம். விடை வந்து சி, டென்மார்க்கோட பாராளுமன்றம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு ஒரு முக்கியமான சில நாடுகளோட பார்லிமெண்ட் பேர் பார்ப்போம். சரிங்களா? இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கெனசெட். சரிங்களா? கெனசெட், இஸ்ரேல்ல கெனசெட். ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா பந்தஸ்டாட். டென்மார்க்ல ஃபோல்கெட்டிங். நார்வேல ஸ்டார்டிங். யுஎஸ்ஏல காங்கிரஸ். அமெரிக்கால காங்கிரஸ். ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா டயட். பிரிட்டன்ல பார்லிமெண்ட். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த பார்லிமெண்ட். சோ நாடுகள் உங்களுக்கு இஸ்ரேல், கெனசெட், ஜெர்மனி, பந்தஸ்டாட், டென்மார்க், போக்டிங், நார்வே, ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்க நாடுகள், யுஎஸ்ஏ, காங்கிரஸ், ஜப்பான், டயட், பிரிட்டன், பார்லிமெண்ட். 49வது கேள்வி, which of the following articles
is related to administrative relation between center and state. பின்வரும் சரத்துகளில் எது ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையிலான நிர்வாக உறவுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல என்னன்னா 256 இருந்து 263 இல்ல 268 இருந்து 293 இல்ல 245 இருந்து 255 இல்ல 215 இருந்து 235. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 256 இருந்து 263 வரைக்கும் இந்த ஆர்டிகல் என்ன உங்களுக்கு பாராளுமன்றத்திற்கும் மீன்ஸ் ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையான நிர்வாக உறவுடன் தொடர்புடைய விதிகள். இதுல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் சோ வந்து நிர்வாக உறவுகள் என்ன இருக்கு சட்டமன்ற நிர்வாக உறவுகள் ஆர்டிகல் 245 இருந்து 205 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் நிர்வாக உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் 256 வந்து 263 வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாக உறவுகள். பினான்சியல் ரிலேஷன் மூணாவதுனா பினான்சியல் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல் 268 இருந்து 293 வரைக்கும் நிதி உறவுகள். ஒன்றிய அரசுக்கும் சட்ட மாநில அரசுக்கும் இடையான நிதி உறவுகள் எதுக்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு 268 இருந்து 294 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 293 தான் கரெக்ட். சோ 50வது கேள்வி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பிலாங்ஸ் டு விச் லிஸ்ட்? இப்போ உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு எந்த பட்டியலை சேர்ந்தது? பெட்டியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல், மத்திய பட்டியல் மற்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது பட்டியல். சோ இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் எதுக்கு கீழ வருது? பாப்புலேஷன்னா எதுக்கு வருதுன்னா கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொது பட்டியல்ல வருது. கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொது பட்டியல்ல வருது. அப்ப சில மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சில வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம பார்ப்போம், சில துறைகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சில துறைகளை நம்ம பார்ப்போம். சோ யூனியன் லிஸ்ட் மத்திய பட்டியல்ல என்னலாம் இருக்கணும் அப்படின்னா மொத்தம் 100 சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? சோ வந்து ஒரு 100 துறைகள் உள்ளடங்கியுள்ளது. என்னன்னா these include foreign affairs, defense, armed forces, post and telegraph, interstate trade and commerce and so on. வெளியுறவு துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, மாநிலங்களுக்கு இடையான வியாபாரம் மற்றும் வணிகம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல யூனியன் லிஸ்ட்ல இருக்குது, மத்திய பட்டியல்ல இருக்குது. மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குது? உங்களுக்கு 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சோ 61 துறைகள் கொண்டுள்ளது. என்னென்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் அண்ட் பிரிசன்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் மற்றும் பல. பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம் போன்றவை எல்லாம் மாநில பட்டியல்ல இருக்குது. அடுத்து பொதுப்பட்டியல் சொல்லக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட். பொதுப்பட்டியல் சொல்லக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல என்னன்னா 52 துறைகள் 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா include criminal and civil procedures, marriage and divorce, economic and special planning, newspapers, books and printing presses, population control and so on. क्वेश्चन பார்த்தோம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பத்தி தான் பேசினோம். சரிங்களா? சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 52 துறைகளை பொது பட்டியல் கொண்டுள்ளது. என்னன்னா அதுல சில குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு இவை அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியல்ல உள்ளது. 51வது கேள்வி நேம் ஆஃப் தி நார்வே பார்லிமெண்ட். நார்வே பாராளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டயட், ஸ்டோர்டிங், நெசட், பண்டேஸ்டாக். விடை வந்து ஸ்டோர்டிங் பி. ரைட்? ஸ்டோர்டிங். 52வது கேள்வி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன். மொத்த தேசிய மகிழ்ச்சி முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டது? எந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்டதுன்னா பூட்டான்ல பயன்படுத்தப்பட்டது. சோ விடை வந்து டி, பூட்டான்ல பயன்படுத்தப்பட்டது. Gross national happiness is a developing philosophy as well as index which is used to measure the collective happiness in any specific nation. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது தற்போது வளர்ந்து வரும் ஒரு தத்துவமாகும். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்ற இக்கருத்து ஜூலை 18, 2008 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜூலை 18, 2008 ஆண்டு பூட்டானில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. The term gross national happiness 1970ல மொத்த தேசிய மகிழ்ச்சி எனும் பதத்தை பூட்டானின் 4ஆம்
நான்காம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக், ஜிக்மே சிங்கே வான்சுக் அவர்களால் உருவாக்கப்பட்டது. The term gross national happiness was coined by fourth king of Bhutan, Jigme Singye Wangchuk in the 1970s. In the 1970s, மொத்த தேசிய மகிழ்ச்சி, நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியவற்றை மைய கருத்தாக கொண்டது. 53வது கேள்வி, which of the following countries does not follow federal form of government? பின்வரும் எந்த நாடுகளில் எந்த நாடு கூட்டாட்சி முறையை பின்பற்றவில்லை? கூட்டாட்சி முறையை எந்த நாடு பின்பற்ற பிள்ளை கேட்டிருக்காங்க. சோ கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இந்தியா. விடை இந்தியா. நம்ம வந்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? சோ அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை ஆட்சியாகும். என்னன்னா உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும், இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்தியால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு, அவங்களுடைய லிமிடேஷன் இருக்குல்ல, சோ அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை ஆட்சியாகும். சோ அது கூட்டாட்சி முறை ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுல இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா USA, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா have federal form of governments. ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையை கொண்டவை. கூட்டாட்சி முறையில் தேசிய அரசை மைய அரசு அல்லது மத்திய அரசு என்றும் பிராந்திய அரசை மாநில அரசு அல்லது மாகாண அரசு என்றும் அழைக்கின்றனர். 54வது கேள்வி, 3-tier Panchayat Raj system is introduced by which of the following committee? Balwant Rai Committee, Ashok Mehta Committee, GKV Rao Committee, LM Singhi Committee. So விடை வந்துனா Balwant Rai Mehta Committee இவங்க தான் 3-tier சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. 1957ஆம் ஆண்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு கொண்டது. சரிங்களா? கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் நேரடி தேர்தல், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் மறைமுக தேர்தல். சோ இதுதான் அவங்க கொண்டு வந்த 3-tier சிஸ்டம். அசோக் மேத்தா கமிட்டி 1977 to 1978ல 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும். இதுதான் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். GVK ராவ் குழு கமிட்டி 1985ல திட்டக்குழுவால் நியமிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ரிப்போர்ட். வேறற்ற புற்கள் வித்தவுட் ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க. LM சிங்வி குழு 1986ல கொண்டு வரப்பட்டது. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் 1992ல கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு லோக்கல் பஞ்சாயத்து சொல்லக்கூடிய உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புக்கு ஒரு பேஸான கமிட்டிஸ் எல்லாமே இந்த 4 கமிட்டி தான். 55வது கேள்வி, when was the Panchayat Raj system introduced in தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 1994. salient features of the தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள். அதோட சிறப்பம்சங்கள் என்ன பார்ப்போம். 3-tier சிஸ்டம் 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்தினை நிறுவுதல், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC/STs proportionate to their population, மக்கள் தொகை கேட்ட விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு, 1/3 reservation seats for women, then
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ், மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல், So find the correct answer. 56வது கேள்வி, find the correct answer. சரியான இணையை காண்க. இல்லனா வெஸ்ட், நார்த், ஈஸ்ட், சவுத். So உங்களுக்கு IBC சிந்து வழி நாகரிகம் இருக்குல்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சோ அத சுத்தி 4 பக்கங்கள்ல என்னென்ன பகுதிகள் இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன நகரங்கள் இருந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல வெஸ்டர்ன் சைடுல சாட்டுடுகை, நார்த் சைடுல ஆலம்கீர்பூர், ஈஸ்ட் சைடுல சுட்கா ஜண்டர், சவுத் சைடுல தைமாபாத். சோ இதுல கரெக்டான பேர் கேட்டிருக்காங்க. சோ கரெக்டான பேர் டி மட்டும் தான். தெற்கு பகுதியில தைமாபாத் இருக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தவறா பேட்ச் பண்ணி இருக்குது, இதெல்லாமே தவறா இருக்குது. சோ இண்டஸ் civilization also known as Harappan civilization covers an area of over 1 million square kilometers in India and Pakistan. Harappa நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல 1.3 கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? தமிழ்ல 1.3 கொடுத்திருப்பாங்க. பட் வந்து நம்ம ஃபைனலா இங்கிலீஷ் தான் பார்க்கணும். அதனால ஆங்கிலத்துல 1. கொடுத்தாங்க. அதை நம்ம எடுத்துப்போம். இத நீங்க எடுத்துக்காதீங்க. சோ இருந்தாலும் தமிழ் மீடியம் படிக்கிற சொல்லிட்டேன். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய புக்லயே அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடுல என்ன இருக்குது? வெஸ்டர்ன் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சுட்கா ஜண்டர் இருக்குது. வெஸ்டர்ன் சைடுல மேற்கு பகுதியில சுட்கா ஜண்டர் இருக்குது. பாகிஸ்தான் ஈரான் நிலையில அமைஞ்சிருக்குது. சரிங்களா? பாகிஸ்தான் ஈரான் நிலையில அமைஞ்சிருக்குது. வடக்கு சைடுல சோட்டுடுகை, வடக்கு சைடுல ஆப்கானிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய சோட்டுடுகை. தென் கிழக்கு பக்கத்துல ஆலம்கீர்பூர், இப்ப இருக்க நம்மளுடைய உத்தரப்பிரதேஷ் ஆலம்கீர்பூர் இருக்குது. சவுத் சைடுல நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி என்னன்னா தைமாபாத், அது எங்கன்னா மகாராஷ்டிரால இருக்குது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஐவிசியோட 4 பக்கம் இருக்கக்கூடிய எல்லைகள் உள்ள நகரங்கள். இந்த நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. அப்போ ஐவி சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பரவி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்தியாவில் எதுன்னு முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா. 57வது கேள்வி, which site to be first discovered in Indus Valley civilization? சிந்துவெளி நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ, தோலவீரா, ஹரப்பா, பனவாலி. விடை வந்து பாத்தீங்கன்னா சி, ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. The Indus Valley civilization is also known as Harappan civilization. Since Harappa was the first site to be discovered. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது. 58வது கேள்வி, priest king made of streetite and dancing girl made of bronze, both found from where? மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்பில் வளர்க்கப்பட்ட நடனமாடும் பெண் டான்சிங் கேர்ள் சிலை இரண்டும் எங்கு கிடைக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. ஹரப்பாவா, கலிபங்கனா, தோலவீராவா, மொஹஞ்சதாரோ? இரண்டும் கிடைக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. டி, மொஹஞ்சதாரோ. சோ இந்த மொஹஞ்சதாரோ வந்து பாத்தீங்கன்னா Harappan, the terracotta figures painting on the pottery and the bronze images from the Harappan sites suggest the artistic skills of the Harappans. So என்ன சொல்றாங்கன்னா ஹரப்பா பகுதியில் கிடைத்துள்ள சுடுமண்ணாலான சிறிய சிலைகள், மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கல சிலைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலை திறமையை காட்டுகிறது சொல்லப்படுது. சரிங்களா? சோ தென் வந்து பாத்தீங்கன்னா priest king made up of streetite and dancing girl made up of bronze, both from Mohenjo-daro, as well as stone sculptures from Harappa, Mohenjo-daro and Dholavira are the important objects of art. மாக்கலில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்பில் வளர்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடைத்தவை. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவீராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இந்த பகுதியின் முக்கியமான கலைப்படைப்பாகும். எந்த பகுதினா ஐபிசியோட நாகரிகத்தோட முக்கியமான கலைப்படைப்பாகும். சோ இவர்தான் மதகுரு, அவங்க தான் டான்சிங் கேர்ள்.
நடனமாடும் பெண் மதகுரு. 59வது கேள்வி, a stone cell discovered in which place of Tamil Nadu has same marking as that of the symbol of the Indus script. தமிழகத்தில் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரிகள் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவை உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கிறது கேட்கப்பட்டுள்ள கேள்வி. சோ எதுனா ஆதிச்சநல்லூரா, கீழடியா, மயிலாடுதுறையா, வெம்பக்கோட்டையா? விடை வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை. விடை மயிலாடுதுறை. சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார். சரிங்களா? சோ அப்போது பாத்தீங்கன்னா ஹரப்பாவோட ஐவிசி பிரிவுல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் நம்மளுடைய தென்னிந்திய திராவிட மொழிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கனெக்ஷன் இருக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ ரெண்டு பேரும் வந்து மேட்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா மே 2007 ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் எனும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளை போன்று உள்ளன. மேலும் பார்போலாவின் கூற்றுப்படி சிந்து எழுத்துக்களின் அடையாளம் திராவிட ஓரெழுத்து வேர்களை குறிக்கும் என்று கூறுகிறார் பார்போலோ. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளியோட அந்த ஃபாலோவர்ஸ் தான் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய, நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் சொல்றாங்க. சோ ரெண்டுமே வந்து நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. அங்க கிடைக்கக்கூடிய அனைத்து சீல்களும் பாத்தீங்கன்னா அனைத்து சீல்களும் இங்க தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கீழடி இருக்கக்கூடிய சிவகலை மற்றும் போன்ற இடங்கள்ல அதிகமா மேட்ச் ஆகுது சொல்றாங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. 60வது கேள்வி, தி ஹரப்பன்ஸ் did not have the knowledge of. ஹரப்பா மக்கள் எவற்றை பற்றி அறிந்திருக்கவில்லை? என்னென்ன கொடுத்திருக்காங்க? கோல்டன் எலிபென்ட், ஹார்ஸ் அண்ட் அயன், சீப் அண்ட் சில்க், ஆக்ஸ் அண்ட் செல். தங்கம் மற்றும் யானை, குதிரை மற்றும் இரும்பு, ஆடு மற்றும் பட்டு, எருது மற்றும் சங்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் ஐரிஷ் பீப்புள்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியாத இரண்டு விஷயங்கள் என்னன்னா குதிரை மற்றும் இரும்பு. இந்த இரண்டு மட்டும் தான் உங்களுக்கு தெரியாது. சோ ஹார்ஸ் அண்ட் அயன் மட்டும் தான் ஐரிஷ் மக்களுக்கு தெரியாது, அவங்களுடைய நாலேஜ்ல இருக்காது. ஏன்னா இரும்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேத காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இடைக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இன்வேஷன் தான் ஹார்ஸ் வந்து முதலியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்தது. சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குதிரையை பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? சோ 61வது கேள்வி, inscription with Tamil Brahmi characters which is the place where Sangam age hero stones are not found கேட்கிறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படாத இடம் எது? புலிமான் கொம்பை, செங்கம், தாத்தாப்பட்டி, பொற்பனை கோட்டை. ஆக்சுவலா செங்கத்துல தான் நடுகற்கள் காணப்படவில்லை. மீதி எல்லாத்துலயும் நடுகற்கள் உண்டு, ஹீரோ ஸ்டோன்ஸ் உண்டு. சோ ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னா hero stones of Sangam age with Tamil Brahmi inscription can be found at Puliman Kombai and Thadapatti in Theni district. அப்ப கேட்பாங்க. சோ தேனி டிஸ்ட்ரிக்ட்ல புலிமான் கோட்டையும் அந்த தாதாப்பட்டி இருக்குது. பொற்பனை கோட்டை. சரிங்களா? பொற்பனை கோட்டை எங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பொற்பனை கோட்டைன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சோ இங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? நடுகற்கள் என்ன எதுக்காண்டி வந்து நட்டு வைப்பாங்கன்னா சோ தங்களுடைய குலத்துக்காண்டி போரிட்ட ஒரு வீரனுக்காண்டி நடுகற்கள் வந்து பாத்தீங்கன்னா நட்டி வைப்பாங்க. சங்க காலத்தை சேர்ந்த நடுகற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. முக்கியமா பாத்துங்க, சங்கம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா those சங்கம் ஏஜ் discovered till now do not have images or sculptures. சோ சங்க காலத்துல நடக்கப்பட்ட நடுகற்கள்ல உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. சோ புலிமான் கோம்பை நடுகற்கள் எங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய ஊர் தான் புலிமான் கோம்பை. புலிமான் கோம்பை. சரிங்களா? 2006ஆம் ஆண்டில் இந்த ஊர்ல இருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கூடிய அரிய நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டன. 2006ஆம் ஆண்டு தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. என்னன்னா நடுகற்கள். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு செய்தி சொல்லிருக்காங்க. என்னன்னா கூடலூர் ஆகோர் பெடு தீயன் அந்தவன் கல். கூடலூர் ஆகோர் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னா இதோட பொருள் என்னன்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் என்று பொருள். ஆணிரை கவர்தல்னா அப்போது உங்களுக்கு எல்லாமே செல்வம் என்னன்னா உங்களுக்கு
பசு மாடுகள் தான் சரிங்களா. சோ ஆடு மாடுகள் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. சோ இதை இன்னொரு பகுதியில இருந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து செல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். சோ அதை தடுத்து காப்பாற்றுக்காண்டி அதுல உயிரோட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா நடுகர்கள் அதுக்கும் வச்சிருக்காங்க. 62வது கேள்வி, தி ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷரிஸ் ஆக்ட், பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எந்த ஆண்டு கேட்டிருக்காங்க? 1972. 1972. 63வது கேள்வி, தி லாஸ் ஆஃப் ரோமன் வெல்த் டியூ டு ரோம்ஸ் பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா, these lines are found in which of the following? என்னன்னா இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது என்று இவ்வரிகள் கீழ்காணும் எவற்றில் காணப்படுகிறது? என்னன்னா எரித்தியன் கல்லில் பெரிப்பஸா, இல்ல தாளமியன் புவியியல் புக்லியா, இல்லனா வியன்னா பாப்ரஸோட எழுத்துக்கள்லையா, இல்ல பிளினியோட இயற்கை வரலாற்றுலயா? சோ எங்க காணப்படுனா பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி சொல்லக்கூடிய பிளினியில் இயற்கை வரலாறு என்ற எழுத்துக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் காணப்படுது. சோ அதன்னு பாப்போம் வாங்க. சோ பிளினி தி எல்டர், ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை லத்தீன் மொழியில் எழுதியுள்ளார். லத்தீன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு சரிங்களா. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா கேரளால இருந்து இந்தியாவில இருந்து ஸ்பெஷல் வந்து கேரளால இருந்து அவங்க வணிகம் பண்ணனா மிளகுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடா வந்து பாத்தீங்கன்னா தங்கம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மிளகு ஈடான தங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அவங்களுக்கு கரைஞ்சதான். சோ மிளகோட தட்டுப்பாடு அவங்களுக்கு அவ்வளவு இருந்திருக்கு. சோ மிளகோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. அதனால வந்து ஏகப்பட்ட செல்வம் கொடுத்து அவங்களோட செல்வமே கரைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா பிளினி எழுதியிருக்காரு சரிங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காரே துறைமுகத்தின் தற்காலிக பெயர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல. சோ தற்போது அந்த பக்காரே துறைமுகம் எதுன்னு தெரிய வரல. 64வது கேள்வி, which is not related to சேராஸ், சேரர்களும் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க? என்னன்னா திருவஞ்சைக்காலம், 1810, மாங்குளம் கல்வெட்டு, முசிறி தொண்டி. சோ வந்து பாத்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு தான் அவங்களுடைய தொடர்புல இல்லாதது. இதுனா பாண்டியர்களுக்கு தொடர்புடையது. மாங்குளம் கல்வெட்டு பாண்டியர்களுக்கு தொடர்புடையது. சோ திருவஞ்சைக்களம் மாங்குளம் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. எதுனா மாங்குளம் கல்வெட்டு. திருவஞ்சைக்களம் தற்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் தான் வஞ்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்று சில பேர் சொல்றாங்க. வேறு சிலரும் இத சொல்றாங்க. 1810 சேர அரசர்கள் குறித்து, 1810 சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது 1810. சேரர்களது தலைநகரான வஞ்சியும் துறைமுக பட்டணங்களான முசிறியும் துண்டியும் இருந்தன. அப்ப வந்து நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம் முசிறி துண்டி அவங்களுடைய துறைமுகங்கள். முசிறி துண்டி சேராசோட துறைமுகங்கள், தலைநகரம் வஞ்சி. 65வது கேள்வி, which ancient town was not found with gold ornaments from the Sangam age? சங்ககால தங்க அணிகலன்கள் கிடைக்கப்பெறாத பழங்கால நகரம் எது கேட்டிருக்காங்க? அரிக்கமேடு, குடிக்காடு, கீழடி, பட்டணம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அரிக்கமேடு, கீழடி பட்டணத்துல தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கும், தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கும். சோ குடிக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா தங்க அணிகலன் கிடைக்காது. இங்க என்ன இருக்குன்னா ஒரு கண்ணாடி தொழிற்சாலை இருக்கு சரிங்களா. குடிக்காட்டுல கண்ணாடி தொழிற்சாலை இருந்தது. இங்க இருந்தது. சோ பட்டணம் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. பட்டணம் எங்க இருக்குன்னா கேரளால இருக்குது. சோ கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததான ஒரு சான்று இருக்குது. பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. பெருங்கற்காலத்தை சார்ந்த அகழாய்வு களங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்களிலும் அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய பழங்கால நகரங்களில் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன. அப்ப எங்கெல்லாம் தங்க அணிகலன் கிடைச்சுன்னா சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், கீழடி, பட்டணம் எல்லா இடத்துலயும் கிடைச்சிருக்கு. அப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணத்துல பொன்னை உருக்கும் ஆலைகள் இருந்ததுக்கான சான்று இருந்திருக்கு சரிங்களா. 66வது கேள்வி, when was the constitution of India adopted? இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 எல்லாருக்கும் தெரியும். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 ஆண்டு
நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. 67வது கேள்வி, when general elections to the first Lok Sabha after independence were held in India. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது கேட்டிருக்காங்க. 1951, 52, 1949 1950 வரைக்குமா, 1948 1950 வரைக்குமா, இல்ல 1948 1949 வரைக்குமா? விடை வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்தியால முதல் பொது தேர்தல் மீன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடந்ததுன்னா 1951 1952 வரைக்கும் நடந்தது. ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் லோக் சபா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் were held in India between 25th October 1951 and 21st February 1952. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவின் முதல் பொது தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா? இப்ப ஜவஹர்லால் இந்த தேர்தல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சக்சஸ் பண்ணாங்க. சோ அதுல ஜவஹர்லால் நேரு வந்து became the first democratically elected prime minister of the country. So சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். சோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பார்த்தோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்ப பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்போ எலெக்ஷன் நடந்தது? 68வது கேள்வி, when was the first election in the country history held? சரிங்களா? country's history held. இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1920ல நடைபெற்றது. டி 1920ல நடைபெற்றது. சோ ஜெனரல் எலெக்ஷன்ஸ் were held in British India 1920 to elect members to the Imperial Legislative Council. To be Imperial Legislative Council and the Provincial Council. The Provincial Council, they were the first elections in the country's history. So நாட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Imperial Council எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். 1920ல நடைபெற்றது. 69வது கேள்வி, which country does not have indirect democracy? மறைமுக மக்களாட்சி நடைபெறாத நாடு எதுன்னு கேட்கப்பட்டிருக்காங்க. இந்தியா, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, USA. விடை என்னன்னா சுவிட்சர்லாந்து. மறைமுகமாக மக்களாட்சி நடைபெறாத நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. சோ இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி மறைமுக மக்களாட்சி. பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்ன? பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே மறைமுக மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. 70வது கேள்வி, democracy as a government of the people, by the people and for the people. Democracy as a government of the people, by the people and for the people. Who gave this definition? So மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி என்ற வரையறையை கூறியவர் யார்? அப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தி, ஏவி டைசி, கிராண்ட்லாஸ்டின், ஆஸ்டின். யார் உங்களுக்கு? அப்ரஹாம் லிங்கன். The term democracy is derived from the two Greek words, demos meaning people and kratia meaning power. Demos meaning people and kratia meaning power. Thus literally democracy means the power of the people. மக்களாட்சி democracy எனும் சொல் டெமோஸ் மற்றும் கிரேசியா எனும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. டெமாஸ் என்றால் மக்கள், கிரேசி அதிகாரம். சோ பவர் ஆஃப் தி பீப்புள் என்று பொருள்படும். அதனால டெமோக்ரசி என்று கொண்டு வரப்பட்டது. 71வது கேள்வி, who is called father of local government? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சோ கார்ன்வாலிஸ், லார்ட் வெல்லஸ்லி, லார்ட் ரிப்பன், வில்லியம் பெண்டிங். யாருன்னா ரிப்பன் ப்ரோ, லார்ட் ரிப்பன். இவர்தான் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். லார்ட் ரிப்பன், he tried to remove obstacles in the sphere of local self-government by his resolution of 1882. 1882ஆம் ஆண்டு
உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார். சுதந்திரத்தின் சுவையை முதல்ல யாரு அறிமுகப்படுத்தினா பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. எதன் மூலியமா? உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமா இதை அறிமுகம் செஞ்சிருக்காரு. இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் பிரபு மேற்கொண்டார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை ரிப்பன் பிரபு முறைப்படுத்தினார். 72வது கேள்வி, which of the following types the pottery when made during the சங்கம் period? பின்வருவனவற்றுள் சங்க காலத்தில் எந்த வகையான மட்கலங்கள் செய்யப்பட்டது? பிளாக் வேர், ரசிட் கோட்டட் பெயிண்டட் வேர், பிளாக் அண்ட் ரெட் வேர். கரிய நிறத்தவை, செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை, கருப்பு சிகப்பு நிறத்தவை. மூணுமே அவங்க பண்ணிருப்பாங்க. விடை A1, 2, 3. So pottery was practiced in many settlements. மட்கலங்களை செய்வது பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. மக்களின் அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலங்கள் களம் செய்கோ என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன. அந்த மட்கலம் செய்வர்களை என்ன சொல்லிருக்காங்கன்னா களம் செய்கோ என்று போட்டர்ஸ சொல்லியிருக்காங்க. 73வது கேள்வி, a stone with the name பெரும்பத்தன் கல் has been founded. பெரும்பத்தன் கல் என்ற பெயரிலான அரிய கல் எந்த நாட்டில் கிடைத்துள்ளது? கிரீன்லாந்து, ரோம், தாய்லாந்து, ஈரான். தாய்லாந்துல பெரும்பத்தன் கல் கிடைத்துள்ளது. பெரும்பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் அரியக்கல் ஒன்று கிடைத்துள்ளது. இது தென்கிழக்காசியா தமிழ் இலக்கியத்தில் சொர்ணபூமி என்று அழைக்கப்பட்டது. இக்கல் பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் ஒரு பொறுப்புலராக இருக்க வேண்டும் என்று அறியப்படுகிறது. அந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைகள் ஆகும். அப்போ கேட்பாங்க பெரும்பத்தன் கல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. என்னன்னா தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைகள் ஆகும். 74வது கேள்வி, find the unrelated day of கிராம சபா மீட்டிங். கிராம சபை கூட்டத்துடன் தொடர்பில்லாத நாளை காண்க. A லேபர் டே, B காந்தி ஜெயந்தி, C வாட்டர் டே, D எர்த் டே. கிராம சபை கூட்டத்துடன் தொடர்பில்லாத நாளை காண்க. உழைப்பாளர் தினம், காந்தி பிறந்த தினம், நீர் தினம், பூமி தினம். பூமி தினம் தான் தொடர்பில்லாத தினம். இப்போ கிராம சபை நாட்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி 4 நாட்கள் இருந்துச்சுங்களா? முன்னாடி 4 நாட்கள் இருக்கும். அந்த 4 நாட்கள் என்ன? ஜனவரி 26 குடியரசு தினம் இருந்தது, உழைப்பாளர் தினம் இருந்தது, சுதந்திர தினம் இருந்தது, தென் காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2. இப்போ 2 நாட்கள் பூர்த்தி இருக்காங்க. இப்போ மொத்தம் 6, 4 கிடையாது. இப்போ 6 நாட்கள் கிராம சபா கொண்டாடப்படுகிறது. என்னைக்குன்னா கிராம சபா மீட்டிங் நடத்தப்படுது. என்னைக்குன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், மார்ச் 22 நீர் தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இந்த 6 நாட்களில் கிராம சபா கூட்டப்படுகிறது. 75வது கேள்வி, who is the administrative officer of the corporation? மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் கேட்டிருக்காங்க? மேயரா, முனிசிபல் கமிஷனரா, கவுன்சிலரா இல்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா? விடை யாருன்னா முனிசிபல் கமிஷனர். மாநகராட்சி ஆணையர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர். 76வது கேள்வி, which one is not the major indicators to measure the level of economic development? A பாத்தீங்கன்னா net national product, B gross domestic product, C per capita income, D human development index. பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகளில் தவறானது எது? நிகர நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. விடை பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி B. தவறானது பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி B தான். 77வது கேள்வி, which article states the duty of every citizen of India to protect and improve
improve the natural environment including forest, lakes, rivers and wildlife and to have compassion for living creatures. காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என்று எந்த சரத்து வலியுறுத்துகிறது? இதுல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வரும், அடிப்படை கடமைகள்ல வரும். சரிங்களா? விடை வந்து பாத்தீங்கன்னா 51A G. விடை 51A G C. விடை G. 78வது கேள்வி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1972. எல்லாருக்கும் தெரியும் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 79வது கேள்வி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2010. எல்லாருக்கும் தெரியும் 2010. விடை பி. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள், இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் சட்டம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. அதோட செயல்பாடு என்னன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. 2 பல்லுயிர்மை சட்டம் 2002, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல், பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல். 3 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான அதிகாரம் வழங்குதல். 4வது வன பாதுகாப்பு சட்டம் 1980ஆம் ஆண்டு காடுகள் அழித்தல், காடுகள் அழித்தலை தடை செய்தல் மற்றும் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வளர்த்தலை ஊக்கப்படுத்துதல். 5வது சட்டம் நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம், நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் 1974ஆம் ஆண்டு அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை மீட்டு பராமரித்தல், அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை மீட்டு பராமரித்தல். 6 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு இந்த சட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் கேள்விகள் வரலாம், பார்த்துக்கோங்க. 80வது கேள்வி, which country became the first largest in terms of purchasing power parity? வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் முதல் நிலையில் உள்ள நாடு எது? இந்தியா, அமெரிக்கா, சைனா, ரஷ்யா. விடை வந்து பாத்தீங்கன்னா சைனா. விடை சைனா. 81வது கேள்வி, dash has recorded the maximum number of immigrants. வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ராமநாதபுரமா, கோயம்புத்தூரா, சென்னையா, வெள்ளூரா? சோ விடை வந்து சென்னை. குறைவான வெளியேற்ற பகுதி இருக்கக்கூடிய மாவட்டம் எது? வெள்ளூர். 82வது கேள்வி, the ancient monuments and archaeological sites and remains act ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது கேட்டிருக்காங்க. 1958, 1985, 1980, 1972. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ 1958. 1878, 1878ஆம் ஆண்டு இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட், இந்திய புதையல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1972 பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷரி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. 1958 இப்ப பார்த்தோம் क्वेश्चन, ஏன்சியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 83வது கேள்வி, the earliest written work on Tamil grammar is தமிழில் பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தி 11 மேல்கணக்கு நூல், தி 11 கீழ்கணக்கு நூல், தி 5 epics, தி தொல்காப்பியம். 11 மேல்கணக்கு நூல்களா, 11 கீழ்கணக்கு நூல்களா, 5 பெரும் காப்பியங்களா, தொல்காப்பியமா? சோ தமிழில் பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். விடை தி தொல்காப்பியம். தொல்காப்பியரால் இயற்றப்பட்டது தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. பாத்துங்க, இந்நூலின் தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன.
மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. மூன்றாவது பகுதி தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. 84வது கேள்வி, அயன் ஸ்மெல்டிங் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன். இரும்பு உருக்கு உலைகள் கண்டறியப்பட்ட இடம் எது கேட்கப்பட்டுள்ளது? கீழடி, குட்டூர், பட்டணம், அரிக்கமேடு. விடை வந்து பாத்தீங்கன்னா குட்டூர். நமக்கு தெரியும் பட்டணம் பார்த்தோம், கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணம். இதுல என்ன இருக்குது? பொன்னை உருக்கும் ஆலை இருக்கிறது. சரியா? பொன்னை இருக்கும் ஆலை என்பதாக கண்டறியப்பட்டது. 85வது கேள்வி, சிவகலை belongs to which river culture? சிவகலை எந்த ஆற்று பண்பாட்டை சேர்ந்தது கேள்வி கேட்டிருக்காங்க. காவேரி, தாமிரபரணி, வைகை, நொய்யல். விடை வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றோட பண்பாட்டை சேர்ந்ததுதான் சிவகலை கல்ச்சர். 86வது கேள்வி, which one is correct? சரியானது எது? The earliest tools made by human ancestors are found in Pamukkivi, Kenya. They are dated to 3.3 billion years. மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட ஆரம்பகால கருவிகள் கென்யாவின் லோமிக்வி என்ற இடத்தில் கிடைத்துள்ளன. இவை 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகும். இந்த இரண்டு கூட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எது சரியான? இரண்டுமே சரியானது. விடை சி 1 and 2. 87வது கேள்வி, consider the following statements. பின்வரும் கூற்றை காண்க. Stone tools of Paleolithic period are known as biophases. The hand axe tools are known as Acheulean. பழங்கால பண்பாட்டு காலக்கருவிகள் இருமுக கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கைக்கோடாரி கருவிகள் அச்சூலியன் கருவிகள் என்று அறியப்படுகிறது. இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றுகள் தான். என்ன கேட்டிருக்காங்க? சரியா தவறா கேட்டிருக்காங்க. தவறான கூற்றை அடையாளம் காண்க கேட்டிருக்காங்க. அப்ப obviously விடை டி நன். எதுவுமே இல்லை, இரண்டுமே சரியான கூற்று. விளக்கம் என்னன்னா, அச்சூலியன் இவை கைக்கோடாரிகள் முதலில் பிரான்சில் உள்ள செயின் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன. ஆதலால் அச்சூலியன் கருவிகள் என்று இவை அழைக்கப்படுகின்றன. 88வது கேள்வி, மிடில் பாலியோலித்திக் பீரியட் இடை பழங்கால பழங்கற்கால பண்பாடு பத்தி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. என்னன்னா, the lithic tool making tradition of levelation belonged to this period. முதல் கூற்று. இரண்டாம் கூற்று, the people of this period are called as Neanderthals. கற்கருவிகள் உருவாக்கும் முறையை லெவாலாய்சியன் இக்காலத்தை சேர்ந்தது. இந்த காலத்தை சேர்ந்தது. இந்த காலகட்டத்தின் மக்கள் இனம் நியாண்டர்தால் என்று அழைக்கப்படுகிறது. சரியான கூற்றை அடையாளம் காணும். இரண்டு கூற்றுமே சரியானதா. விடை 1 and 2. லெவாலா கருவிகள் கருக்கல்லை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவிகளாகும். இவை முதலில் கண்டறியப்பட்ட பிரான்சில் உள்ள லெவலவாய்ஸ் என்ற இடத்தின் பெயரை ஒட்டி இப்பெயர் பெற்றன. இவர்கள் இறந்தவர்களை முறையாக புதைத்தனர். 89வது கேள்வி, சரியான காலத்தை கண்டறியும். மைக்ரோலித்திக் கருவிகள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் புவி வெப்பமயமாதல் ஏற்பட்டது. ஏ மேல் பழங்கற்காலம், பி கீழ் பழங்கற்காலம், சி இடை பழங்கற்காலம், டி புதிய கற்காலம். விடை வந்து பாத்தீங்கன்னா சி மீசோலித்திக் பீரியட், இடை பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலத்தில் மக்கள் பெரும்பாலும் மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படும் சிறு நுண்கருவிகளை பயன்படுத்தினர். சுமார் 5 சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவான சிறு செய்பொருள்களை இவர்கள் உருவாக்கினர். இவர்கள் கூர்முனைகள், சுரண்டும் கருவி, அம்பு முனைகள் ஆகியவற்றை செய்தனர். 90வது கேள்வி, which human species were living in Tamil Nadu during the lower Paleolithic period? எந்த மனித இனம் தமிழ்நாட்டில் கீழ்கற்காலத்தில் வாழ்ந்தது? Homo erectus, Homo habilis,
நியாண்டர்தால், ஹோமோ நலடி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ ஹோமோ எரெக்டஸ். 91வது கேள்வி, புல்லுருவி, ரெட்வுட் ஸ்பூல் மற்றும் லைமன் கிராஸ் தாவரங்கள் எந்த பகுதியில் அமைந்துள்ளன? புல்லுருவி, ரெட்வுட் ஸ்பூல் மற்றும் லைமன் கிராஸ் தாவரங்கள் எந்த பகுதியில் அமைந்துள்ளன? ஏ வெப்பமண்டல சவானா புல்வெளிகள், பி மிதமான புல்வெளிகள், சி பாலைவனம், டி எதுவும் இல்லை. ஏ வெப்பமண்டல சவானா புல்வெளிகள், டிராபிக்கல் சவானா கிராஸ்லாண்ட்ஸ். Tropical grasslands are generally found between tropical forests and deserts. வெப்பமண்டல புல்வெளிகள் பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கு இடையே காணப்படுகின்றன. வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுகின்றன. இப்பல்லுயிர் தொகுதி பொதுவாக வெப்பமாகவும் வறண்டு காணப்படுவதோடு மிதமான மழைப்பொழிவையும் பெறுகிறது. இப்பல்லுயிர் தொகுதி பொதுவாக வெப்பமாகவும் வறண்டும் காணப்படுவதோடு மிதமான மழைப்பொழிவை பெறுகிறது. So the grass which grow here are tall and short. எனவே இங்கு வளரும் புற்கள் உயரமாகவும் கூர்மையாகவும் காணப்படுகின்றன. ஆகையால் இங்கு வாழும் மக்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தலாகும். இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் நாடோடிகளாக உள்ளனர். இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் நாடோடிகளாக உள்ளனர். 92வது கேள்வி, rectangular pattern of rural settlements is found in. செவ்வக வடிவ கிராமப்புற குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது? valleys, mountains, river valley, on side of roads. பள்ளத்தாக்கு, மலைப்பகுதி, ஆற்று பள்ளத்தாக்கு, ஆற்றுங்கரை ஓரம். சோ செவ்வக வடிவ கிராமப்புற குடியிருப்புகள் பள்ளத்தாக்குகளில் காணப்படுகிறது. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ valleys, பள்ளத்தாக்கு. rectangular pattern of settlements, rectangular pattern of settlements are found in plain area or valleys. சமவெளி பகுதிகளிலும் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் காணப்படும் குடியிருப்புகள் செவ்வக வடிவ குடியிருப்புகளாகும். The roads are rectangular and cut each other at right angles. இந்த சாலைகள் செவ்வக வடிவில் காணப்படுவதோடு ஒன்றை ஒன்று செங்கோணங்களில் வெட்டிச் செல்லும். 93வது கேள்வி, which commission gave definition of sustainability? எந்த ஆணையம் நிலைத்தன்மையின் வரையறையை வழங்கியது? எந்த ஆணையம் நிலைத்தன்மையின் வரையறையை வழங்கியது? கோத்தாரி கமிஷன், பிரண்ட்லேண்ட் கமிஷன், தக்கார் கமிஷன், ரங்கராஜன் கமிஷன். கோத்தாரி கமிஷன், பிரண்ட்லேண்ட் கமிஷன், தக்கர் கமிஷன், ரங்கராஜன் கமிஷன். விடை வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட்லேண்ட் கமிஷன் பி. விடை பி, பிரண்ட்லேண்ட் கமிஷன். இதுதான் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி டெஃபினிஷன் வழங்கிச்சு. 1987 ஆண்டு பிரண்ட்லேண்ட் குழு வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்தது. In 1987, the Brundtland Commission cited the definition of sustainability. Sustainable development is development that meets the needs of the present without compromising the ability of future generation to meet their own needs. வளம் குன்றா வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கான வள இருப்பை உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வதாகும். 94வது கேள்வி, the arrangement of roads in circular manner which ends at the central location of the settlement is called. சாலைகள் வட்ட வடிவமாகவும் ஒரு மையத்தில் முடியக்கூடியதாகவும் இருக்கும் குடியிருப்பின் பெயர் என்ன? குறுக்கு வடிவம், வட்ட வடிவம், நட்சத்திர முறை, மூலக்குறு வடிவம். விடை வந்து பாத்தீங்கன்னா நெபுலார் பேட்டர்ன், மூலக்குறு வடிவம். விடை நெபுலார் பேட்டர்ன். 95வது கேள்வி, which of the following is largest urban settlement? Which of the following is the largest urban settlement? Metropolitan city, mega city, conurbation. பின்வருவனவற்றில் மிகப்பெரிய நகர்ப்புற குடியிருப்பு எது? மாநகரம், மீப்பெரு நகரம், பெருநகரம், நகரங்களின் தொகுதி. விடை வந்து பாத்தீங்கன்னா விடை கானர்பேஷன், நகரங்களின் தொகுதி. 96வது கேள்வி, ஆர்டிகல் 324 to 329 related to electoral system in which part of the constitution? தேர்தல் முறையுடன் தொடர்புடைய பிரிவு 324 முதல் 329 வரை அரசியலமைப்பில் எந்த பகுதியில் உள்ளது? பார்ட் 15, பார்ட் 8, பார்ட் 20, பார்ட் 12. சோ பகுதி 15 உள்ளது. பார்ட் பகுதி 15 உள்ளது.
Article 324 of the Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair election in the country. Free and fair elections in the country. நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 324 படி வழிவகை செய்கிறது. தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியுள்ளது. 97வது கேள்வி, நோட்டா கம்ஸ் அண்டர் மேற்கண்ட எவரும் இல்லை. நோட்டா எதன் கீழ் வருகிறது? RPA Act 1950, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961, RPA Act 1951, RPA Act 1966. மேற்கண்ட எவரும் இல்லை நோட்டா எதன் கீழ் வருகிறது? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா B, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 இந்திய தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் நோட்டா வருகிறது. ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பமில்லை எனில் வாக்காளர்கள் மேற்கொண்ட எவரும் இல்லை நோட்டா நன் ஆஃப் தி அபோவ் எனும் ஒரு பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 இந்த சட்டத்தின் விதி எண் 49O இம்முறை பற்றி விவரிக்கிறது. 49O இந்த முறை பற்றி விவரிக்கிறது. 98வது கேள்வி, when was voters verified paper audit trail PVPAT introduced? PVPAT எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? PVPAT which year introduced? 2014, 2015, 2013, 2012. விடை வந்து பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு PVPAT இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, அறிமுகம் செய்யப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா, என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக VVPAT Voters Verified Paper Audit Trail என்று குறிப்பிடுகிறார்கள். 99வது கேள்வி, which of the following is not a national party? பின்வருவனவற்றில் தேசிய கட்சி அல்லாதது எது? திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ். இவங்க நேஷனல் பார்ட்டி கிடையாது. 100வது கேள்வி, where did the term pressure group originated? அழுத்த குழு என்ற சொல் எங்கு உருவாகியது? இந்தியா, UK, USA, ரஷ்யா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா C, USA. USA தான் பாத்தீங்கன்னா பிரஷர் குரூப்ன்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சு. சோ பிரஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள் என்ன? It is a group of people who are organized actively for promoting and defending their common interest. பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்த குழு சொல்றாங்க. It is so called as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கையில் மாற்றம் கொண்டு வரும்படி, ஒரு கவர்மெண்டோட பாலிசியை மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. The pressure groups are also called interest group or vested groups. So அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. So அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. They neither contest elections nor try to capture political power. So இவங்க என்னன்னா தேர்தலில் போட்டியிடுவது இல்லை, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை. அப்ப வந்து பவர் குரூப்ஸ் என்ன, அழுத்த குழுக்கள்னா அவங்க தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்க மாட்டாங்க. பட் வந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ பிரஷர் ஏதோ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து அரசுக்கு அந்த பிரஷர் கொடுத்து
அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்ல அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. சோ இல்லம் தேடி தேர்வு 9th சோசியல் சயின்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு உண்டான விடைகள் மற்றும் விளக்கத்தை பார்த்தோம். சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்குது. சோ இத கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இத கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிட்டே வருது எக்ஸாம். சரிங்களா? சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து படிங்க. சரிங்களா? கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உதவிகரமா இந்த வீடியோஸ் இருக்கும். சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.